யார் இந்த வராகி? தேவி படையின் தளபதி என்று அழைக்கப்படுவது ஏன்? அசுரர்களே அஞ்சி நடுங்கும் இந்த பன்றி முகத்தின் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? அசுரர்களை அழிக்க மகாசக்தி போர் புரிந்தபோது அவருடைய உடலிலிருந்து வெளிப்பட்ட 7 மகாசக்திகளே சப்த கன்னியர். அந்த 7வரில் ஈடு இணையற்ற வீரமும் ஆக்ரோஷமும் கொண்ட ஒருவரே அன்னை வராகி தேவி. மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவம் இவர். பூமியை பாயாக சுருட்டிச் சென்ற அசுரனிடமிருந்து நிலத்தை தன் கொம்புகளால் மீட்டெடுத்த மகாவிஷ்ணுவின் அதே சக்தியே பெண்ணுருவாய் அன்னை வராகியாக அவதரித்தார். லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதி இவர்தான். கையில் ஏந்திய கலப்பை தீமைகளை வேரோடு உழுதெறிய, கையில் இருக்கும் உலக்கை தீயவர்களின் கர்மாவினை நசுக்கி எறியும். அசுரர்களின் ரத்தம் நிலத்தில் விழுந்து மீண்டும் அசுரர்கள் பிறக்காமல் தடுத்த மாபெரும் யுத்த தேவதை இவர். இரவு நேரத்தின் அரசி இவள். எதிரிகளின் தொல்லை நீங்கவும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் வராகி தேவியின் பாதம் பணிந்தால் போதும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து தீய சக்திகளிடமிருந்து உங்களை காக்கும் கவசமாய் அன்னை நிற்பாள். அன்னை வராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் வராகி தேவியே நமக என்று கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த பாகத்தில் மற்றுமொரு உக்கிர அவதாரம் பற்றி பார்ப்போம்.